ஆக நீங்க இந்த கர்மா வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கவசம். அந்த கவசத்துல முதல் சொல்லக்கூடிய விஷயம், கற்றும் ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம். இங்க ஆக்கப்பூர்வமாக நம் கண்ணுக்கு தெரிகின்ற அத்தனை விஷயமும் ஓரறிவு ஜீவராசியிலிருந்து, 2 அறிவு புழு பூச்சிலிருந்து, 3 அறிவு கடல்வாழ் உயிரினங்களிலிருந்து, 4 அறிவு சிட்டுக்குருவி பட்சிகளிலிருந்து, 5 அறிவு விலங்குகளிலிருந்து, 6 அறிவு மனிதனாகிய நீங்களும் நானும் ஆக்கப்பூர்வமா இயங்குறதுக்கு 5 விஷயம் ரொம்ப முக்கியம். ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம். 5 நமக்கு தருகின்றது. நம் எல்லா உயிரினங்களும் இந்த புவியில வாழ்வதற்கு 5 முக்கியமான விஷயம் தான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் உயிரோடு இயங்குறோம். நம்ம கர்மத்தை வாழ்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு 5 விஷயம் முக்கியமானது. 5 நாற்ற நலம். 5 தர நாற்ற நலம். நாற்ற அப்படின்னா கொடி நடுறது. அப்படின்னா என்னது அந்த 5 விஷயம்னா, மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்திலிருந்து பிராண, அபான, வியான, சமான, உதான. நம்மளுடைய கர்மா வகுப்புல இருக்கிற அன்பர்கள் புக்கு வச்சு எழுத சொன்ன இதை கண்டினியூ எழுதிக்குங்க. இது வரும்போது இன்னைக்கு நான் பேசுறது அடுத்தது வருமான்னு தெரியாது. வரும்போது நான் பேசுறது தான் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம். எல்லா தொழிலும் ஆக்கப்பூர்வமா எல்லா தொழிலும் இங்க நடப்பதற்கு இந்த 5 பஞ்சபூதம் தான் கொடுக்கணும். மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஓரறிவு ஜீவராசிக்கு தகுந்த மாதிரி 2, 3, 4, 5, 6. 6 அறிவுக்கு ஜீவராசிக்கு பிராண, அபான, வியான, சமான, உதான. இந்த பஞ்ச பிராணனானது ஒரு மனிதனுடைய என்னது ஞான இந்திரியத்தை இயக்குகின்றது. ஞான இந்திரியனா கண்ணுக்கு பார்வை. எழுதிக்கங்க எல்லாரும். நம்ம கர்மா வகுப்புல இருக்கிற அன்பர்கள், கண்ணுக்கு பார்வை, மூக்குக்கு வாசம், நாக்குக்கு ருசி, காதுக்கு சப்தம், தோலுக்கு தொடு உணர்வு. பஞ்சபூதம் நமக்குள்ள இருந்து நம்ம வாழ்வதற்கு பிராண சக்தியை கொடுக்கின்றது. பிராண, அபான, வியான, சமான, உதான. அந்த பஞ்ச பிராண சக்தியானது நம்மளுடைய ஞான இந்திரத்தை தூண்டுகின்றது. கண்ணுக்கு பார்வை, மூக்குக்கு கந்தம் வாசம், நாக்குக்கு ருசி, காதுக்கு சப்தம், தோலுக்கு தொடு உணர்வு. இந்த ஞான இந்திரியமானது, புலன் அறிவானது புலன்களை இயக்குகின்றது. என்னது? ஆர்கன். கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, காது, தொடு உணர்வு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? அப்ப இந்த 5 தான், இந்த பஞ்சபூதம் தான் எல்லா மனிதனையும் ஆக்கப்பூர்வமா, உங்க கர்மத்தை ஆக்கப்பூர்வமா வாழ்வதற்கு இந்த பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதத்திலிருந்து பஞ்ச பிராண, அந்த பஞ்ச பிராணத்துடைய தூண்டுதல் மூலியமாக, பஞ்ச பிராணனுக்கு தூண்டுதல் மூலியமாக பஞ்ச ஞான இந்திரியம், அந்த பஞ்ச ஞான இந்திரியத்தோட தூண்டுதல்னால உங்களுடைய கண்ணு, உங்களுடைய மூக்கு, தோல், இந்த 5 புலன்களும் இயங்குகின்றது. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால். இந்த புவனேஸ்வரி பால், புவன ஈஸ்வரி. இந்த புவனத்துல அது 2 தத்துவம் இருக்கு. இந்த புவனத்தையும் மையப்படுத்தலாம். ஆனா நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்றேன். ஓகே, இது இன்னும் பதம் பிரித்து இன்னும் டீப்பாவும் சொல்லலாம். ஒரு கால் யாராச்சும் விஷயம் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னாக்கா நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். எதுக்கு இந்த புவனேஸ்வரியத்தை நான் வெளியே தோற்றத்துக்கு சொல்றேன்னா, இப்பதான் பக்தியில படியேறி வர்றவங்களுக்கு வெளியே காட்டணும்.
அப்புறம் தான் உள்ள காட்டணும். ஓகேவா? சோ நான் எடுத்தானே இப்ப உள்ள காட்டு சொல்லனாக்கா அது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சேர்க்கும் நவ ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றனலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால். பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால். இந்த மொட்டு பார்த்திருக்கீங்களா? இந்த மொட்டு ஆனது அப்படியே ஒரு பூ, ஒரு ரோஜா பூ மொட்டு அப்படியே மலர்ந்து இருக்கும் போது அதை பார்க்கும் போது நமக்கு என்ன வரும்? நம்மளும் அதை பார்த்த மாத்திரத்துல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிரிப்பும் மலர்ந்த மலர் போல நம் முகமாறுது மாறிவிடும். நகை அப்படின்னாக்க என்னது? சிரிப்பு. சேர்க்கும் நவ காக்கும் தொழில் ஐந்தர நாற்றனலம் பூக்கும் நகையால். இந்த உலகத்துல பூக்கு நம்மளும் ஒரு மொட்டு, ஒரு விதையில இருந்து தானே வெந்தோம். இந்த விதையிலிருந்து வந்த நம்ம அப்படி எப்படி ஒரு மலர் வந்து ஆனந்தமா சந்தோஷமா மலர்கின்றதோ அதே போல நம்மளும் தாய் வயிற்றுல ஒரு சிசுவாக இருந்து விதையாக இருந்து அதுக்கப்புறம் குழந்தையாக மாறி அதுக்கப்புறம் தவிழ்ந்து அதுக்கப்புறம் வந்து குமரன் குமரியாக மாறி அதுக்கப்புறம் நம் கர்மத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போறோம். பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால். புவன ஈஸ்வரி. இந்த உலகத்துல பிறந்த நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் புவனேஸ்வரிபால். இந்த புவன ஈஸ்வரி அப்படின்னாக்கா ஈஸ்வரனுடைய சக்தி தத்துவம் ஈஸ்வரி. புவன ஈஸ்வரி அப்படின்னு சொல்றது அப்படின்னா இதுவும் புவனம் தான், இங்க சுத்தி இருக்கிறதும் புவனம் தான். இந்த புவனத்தை இயக்குகின்றதுக்கு எது ஆதாரம்னாக்கா உள்ளுக்கு இருக்கிற காத்து. இந்த பூமிக்குள்ள இருக்கிற காத்துனால நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். காத்து தத்துவத்தின் அதிபதி பஞ்சபூதத்துல மண்ணுக்கு பிரம்மா, நீருக்கு மகாவிஷ்ணு, நெருப்புக்கு ருத்ரன், காற்றுக்கு ஈஸ்வரன், ஆகாயத்துக்கு சதாசிவன். அப்ப இந்த காத்து தத்துவமானது புவன ஈஸ்வரி, புவனேஸ்வரி பால். புவனேஸ்வரி பால். அந்த புவனேஸ்வரி பால் அதாவது என்னன்னா இந்த புவனத்துல காற்றினுடைய சக்தி ஈஸ்வரன் வந்து தத்துவம். அந்த தத்துவத்துக்கு சக்தியா இருக்கிறது யாருன்னா ஈஸ்வரி, புவன ஈஸ்வரி பால். இந்த பூமியில இருக்கின்ற எல்லா உயிரினமும் அந்த ஈஸ்வரி தத்துவம் என்று சொல்லக்கூடிய மூச்சு காத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்திக்கு இணங்கிதான் அது செயல்படுகின்றது. பால் அப்படின்னா அது கவர்ந்து அங்க செயல்படுகின்றது. அதோட இசை அந்த மூச்சு காத்தினுடைய காத்தோடைய ஓற்றமை. இதனை புரியணும்னாக்கா இதுல அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, இன்னும் பிரிச்சு சொல்லலாம். பூமியில அடியில இருக்கக்கூடிய அந்த மூல காற்றுன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய விஷ வாயுக்கள் வந்து அலைகளை வந்து எழுப்புகின்றது. 9 விதமான வாயுக்கள் தள்ளி 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 கடைசியா ஃபைனலா கடல் மேல இருக்கிற நீரானது அலைகளை எழுப்புகின்றது. அந்த அலைகளோ நேரா வந்து என்ன செய்யுது? மண்ணை இடிக்கின்றது. அந்த மண்ணை இடிச்ச பிறகு அங்கிருந்து என்ன செய்யுது? அதுல கொஞ்சம் கார்பன் மிச்சம் சொச்சம் இருக்கும், காத்து உற்பத்தி ஆகின்றது. அந்த காத்து உற்பத்தியான அதுல கார்பன் இருக்கும். இந்த ஒரு அறிவு ஜீவராசியாக செடி கொடி மரங்கள் அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கும். அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து திருப்பி காலையில வந்து ஆக்சிஜனை கொடுக்கும். அந்த ஆக்சிஜனை எல்லாத்தையும் சுவாசிச்சு இங்க இருக்கின்ற விலங்குகள், இங்க இருக்கின்ற உயிரினங்கள், இந்த பூமியில இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அந்த ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் வாழ்வுது. புவனேஸ்வரி பால் அப்படின்னாக்கா அந்த ஆக்சிஜனை சொல்றாங்க. இவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய லலிதா. நம்ம எல்லாரும் இத்தனால என்ன செய்யணும்? ஆக்கும் தொழிலை இந்தர நாற்றனலும் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி. நவர துர்கா பூஜையில பாடிக்கிட்டு இருக்கிறதும் சரி.
இன்னமேல நீங்க எல்லாரும் வாழ்க்கையும் மாற போகின்றது. இதிலிருந்து உங்களுடைய பக்தியை கொண்டு எவனாலையும் உங்களை மேனிபுலேட் பண்ண முடியாது. உங்களை யாரையும் ஏமாத்த முடியாது. உங்களுடைய மனதை யாரும் கெடுக்க முடியாது. நீங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட போறதை எவனாலையும் கெடுக்க முடியாது. உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கைய, ஆரோக்கியமும் செல்வ சௌபாக்கியமா வாழக்கூடிய வாழ்க்கைய, உங்கள் வாழ்க்கைய சுதந்திரமா வாழக்கூடிய வாழ்க்கைய யாராலையும் கெடுக்க முடியாது. இது அந்த வாழைத்தாய் மீது சத்தியம். இந்த லலிதா நவரத்தின மாலையில் இருக்கின்ற முதல் கவசத்திலிருந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போங்க. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிவாள். அடுத்தது சேர்க்கும் நவரத்தின மாலையினை. சேர்க்கும் நவரத்தின மாலையினை. இந்த நவரத்தினாக்கா மாலைனாக்கா நவரத்தின மாலைன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அதை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. இந்த பூமியில இருக்கின்ற எல்லா உயிரினமும் அந்த புவன ஈஸ்வரி பால் தான் இருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது நவரத்தின மாலையினை, சேர்க்கும் நவரத்தின மாலையினை அப்படின்னா என்னது அர்த்தம்? 9 விதமான தெய்வீக சக்தி. 9 விதமான தெய்வீக சக்தி. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். எல்லாத்தையும் நான் வெளியே காட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அப்பதான் புரியும். ஆனா நீங்க பக்தியில் அப்படியே மேல யோங்க யோங்க அப்படியே மனசை கண்டுபிடிச்சு மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனசை அதை பயன்படுத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வளர்ந்து பகுத்தறிவு, பேரறிவு, சத்தியம் வரைக்கும் போயிட்டீங்க வச்சுங்களேன். நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க வெளியே பார்க்காம எல்லாத்தையும் உள்ள பார்க்க கத்துக்குவீங்க. அதுதான் அந்த இறைவன், அதுதான் அந்த லலிதா சிறுப சுந்தரியோடைய அற்புதம். அற்புதத்தின் குழந்தை 9 வயசு குழந்தை தான். ஆனா சக்தி அபாரமானது. சித்தர்களே ரகசியமாக பூஜை செய்தார்களா? சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், மகான்கள், அருளாளர்கள், ஞானிகள் உட்பட சித்தர்கள் மகான் ஞானிகள் உச்சகட்டத்தில் இருக்க சித்தர்கள் அவர்களே இந்த வாழைத்தாய பணிந்து பூசிச்சிருக்காங்கனாக்கா இவள் ஏற்பட்டால சித்தர்களுடைய தலையெழுத்தையே மாத்தி எழுதினவ 41 பேர் இருக்கீங்க. இறைவனுடைய சாட்சியாக டேப் பண்ணி இருக்க உங்களுக்கு மாத்தி எழுத மாட்டாளா? நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த நவரத்தினம் என்று சேர்க்கும் நவரத்தின மாலை என்றால் என்ன? 9 விதமான தெய்வீக சக்தி இருக்கு. அதை சேர்க்க தெரியணும். நீங்க கவசம் கட்டுறது நிறைய பேர் நீங்க யூடியூப்ல அதுல நான் காப்பு போடுறேன், நான் கவசம் செய்யறேன், ஒரு மண்ணும் வேலை செய்யாது. அகத்தியர் மகாமுனி ரொம்ப தெளிவாக லலிதா நவரத்தின மாலை சொல்லிட்டாரு. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. லலிதா இந்த சேர்க்கும் நவரத்தின மாலை யாரு ஒருத்தங்க 9 விதமான தெய்வீக சக்தியை சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் காப்பு என்பது. உடக்கையே முடியாத ஒரு காப்பு கணநாதனுடையது. அந்த காப்பு செய்வதற்கு அந்த நவரத்தினம் சொல்லக்கூடிய சேர்க்கும் நவரத்தின மாலையினை சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சேர்க்கணும்? அந்த 9 விதமான தெய்வீக சக்தி என்னன்னு இப்ப நான் சொல்ல போறேன். ரொம்ப கவனமா கேளுங்க. 49 பேர் இருக்கீங்க. தட்டிக்கிட்டே இருங்க. டேப் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் சொல்லாத விஷயங்கள் இந்த கர்ம யாத்திரையில நிறைய தெரிய போகின்றது. இதுவரைக்கும் இதை நான் சொல்லவே இல்லை. அகத்தியர் மகாமுனி சித்தன் வாக்கு திசை எட்டும் பொய்க்காது. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்றநலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலை. அந்த 9 விதமான சக்தியை சேர்க்க கத்துக்கொள்ளணும். அதுக்கு அந்த 9 விதமான சக்தி எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரியணும்ல. அடிப்படையில் புரியறதுக்காக சொல்றேன். நீங்க மழை வெயில் லேசா அடிக்குது, மழை பெய்யுது. வானத்துல என்ன தெரியும்? 7 வானவில் தெரியும். 7 வர்ணம் கொண்ட வானவில் தெரியும். ரைட்டா? ரெயின்போ. அந்த ரெயின்போ உங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு 2 தேவை. மழை துளி நெகட்டிவ், சூரிய ஒளி பாசிட்டிவ். இந்த நெகட்டிவும் பாசிட்டிவும்
சம அளவுக்கு வரும்போது, சமநிலையில வரும்போது உங்க கண்களுக்கு அந்த 7 வர்ணம் கொண்ட வானவில் தென்படுகின்றது. நல்லா கேளுங்க. அந்த 7 வானவில் தென்படுகின்றது. அந்த ஒளியும், சூரிய ஒளியும் அந்த மலையும் இல்லைன்னா உங்க கண்களுக்கு அந்த 7 வர்ணம் கொண்ட வானவில் தெரியுமா? தெரியாது. அந்த கண்ணுக்கு உங்களுக்கு 7 வர்ணம் தெரியாதனால அங்க வானவில் இல்லைன்னு அர்த்தமா? அது அங்கதான் இருக்கு. ஆனா எப்பெல்லாம் சூரிய ஒளியும் மழையும் சமநிலைக்கு வருகின்றதோ நம் கண்களுக்கு தென்படுகின்றது. ஆமாவா இல்லையா? அதே போலதான் எங்கேயும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனாகப்பட்டவன் எப்போதும் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கான். எப்படி சூரிய ஒளி என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவிட்டியும், எப்படி மழை துளைகள் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டியும், இது ரெண்டும் சம அளவுக்கு வரும்போது உங்கள் கண்களுக்கு எப்படி அந்த 7 வர்ணம் கொண்ட வானவில் தெரிகின்றதோ அதே போல அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் இடத்துல உங்கள் அறிவை வைக்க வேண்டும். அந்த நீர்னு சொல்லக்கூடிய மலைத்துளின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய மனம் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டி வைக்க வேண்டும். நெகட்டிவ் பாசிட்டிவ்னா நல்லது கெட்டது இல்ல, நல்லது கெட்டது இல்ல, தள்ளும் சக்தி இழுக்கும் சக்தி, மேக்னெட்டிக் ஃபார்ஸ் பத்தி சொல்றேன் நானு. நீங்க நல்லது கெட்டது போயிடாதீங்க. அப்ப அறிவும் மனதும் சமநிலைப்படும் போது உங்க உடம்புல இருக்கின்ற தெய்வீக சக்தியே 7 விதமான தெய்வீக சக்தி உங்களுக்கு தென்படும். 7 தானே சொல்றீங்க, இதுல 9 இங்க. அது 9 பேர் ஒண்ணுமே இல்லை. அந்த 9 தெய்வீக சக்தி என்பது சூரிய ஒளி, சந்திரன். சூரிய ஒளிய பாசிட்டிவ்னு சொன்னோம், சூரிய ஒளிய பாசிட்டிவ்னு சொன்னோம், மழை துளிய நெகட்டிவ்னு சொன்னோம். இது ரெண்டும் சம அளவுக்கு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வானவில் தெரியுதுல. அதே மாதிரி அறிவின் வழியாக, மனதின் வழியாக தான் இன்புட் அவுட்புட் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு நமக்கு 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஜோடி தெய்வங்கள், பிள்ளையார் ஆஞ்சநேயர். பிள்ளையார் துர்க்கை, ராகு கேது. அப்ப இன்புட் அவுட்புட் நம்மளுடைய தெய்வீக சக்தி. நான் இங்க வந்திருக்கிறேன், ஏன் இங்க கங்காருக்கு வந்திருக்கேன்? இன்புட் அவுட்புட் அழகா நோட் பண்ணி அழகா அதை டியூன் பண்ணிக்கலாம் இந்த மலையில. நெக்ஸ்ட் டைம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சாக்கா நம்ம ஒரு நாளைக்கு யாத்திரையா இங்க வந்துட்டு போவோம். அப்ப அந்த இன்புட் தெய்வீக சக்தி உள்ள வர்றதுக்கும் கர்மா உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் 2 பாதைகள் இருக்கு. உள்ள வர்றதுக்கு நெகட்டிவிட்டி, வெளியே போறதுக்கு பாசிட்டிவிட்டி. அந்த உள்ளுக்கு வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் 2 தெய்வங்களை வச்சிருக்காங்க. அதனாலதான் விநாயகனையும் ஆஞ்சநேயனையும் வைப்பாங்க, இல்ல விநாயகனையும் துர்காவையும் வைப்பாங்க, இல்ல முருகனையே வைப்பாங்க. சரியா? அப்ப இன்புட் அவுட்புட் 2 விதமான சக்தி. அதுவும் சூரிய ஒளி பாசிட்டிவ் சொன்னேன், மழை துளி நெகட்டிவ் சொன்னேன். அந்த பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் ஒரு சக்தி உண்டு, தள்ளும் சக்தி, இழுக்கும் சக்தி. இது 2 ஆச்சா? இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மூலியமாக அந்த சுழற்சியிலிருந்து அந்த அலைகள், அந்த அனல்கள் ஆனது எப்படி வருது? 7 விதமான வர்ணம். அதனால நம்ம உடலை சுத்தி 7 விதமான அவுரா என்று சொல்லக்கூடிய தெய்வீக சக்தி நிரம்புகின்றது. நண்பர்கள், இதுதான் தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்றோம். ஆக்கும் தொழில் 5 நாற்றநலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தினமான இணை. அப்ப இன்புட் அவுட்புட் அதுவும் சக்தி தான். 7 விதமான தெய்வீக சக்தி, 7 2 9. இந்த 9 விதமான தெய்வீக சக்திகளை கரெக்டா கோத்து வச்சிருக்கணும். ஒரு ஜபமாலை எப்படி இருக்குமோ, ஒரு ஜபமாலை எப்படி அழகா கோத்து கரெக்டா மேருவாக கட்டி இப்படி இருக்குதோ, அதே போல நம்மளுடைய தெய்வீக சக்தியையும் அழகா ப்ராப்பரா கோர்த்து வைக்கணும். அப்படி கோர்த்து வச்ச பிறகு சேர்க்கும் நவரத்தின மாலையினை
சேர்த்துட்டீங்க, தெய்வீக சக்தியை சேர்த்துட்டீங்க. இப்பதான் நீங்க காக்கும் கணநாயக வாரணமே, காக்கும் கணநாயக வாரணமே. இல்ல 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 7 சக்கரங்கள்ல 7 சக்கரங்கள் வந்து வெளிப்படக்கூடிய அந்த தெய்வீக அலைகள். இப்ப இளங்கோ நல்ல கேள்வி கேட்ட, 7 சக்திகள் வந்து 7 சக்கரமா அப்படின்னு? இல்ல, 7 சக்கரங்கள் கிடையாது. நல்லா கேளுங்க. இப்ப சூரிய ஒளி இருக்கு இளங்கோ, சூரிய ஒளி இருக்கு, சூரியன் இருக்கிறாரு, அது ஒரு பிளானட். அதுல இருந்து ஒளி வருது, அந்த ஒளி வந்து நேரா வந்து உங்க ஸ்கிரீன்ல இங்க படுது. இப்ப இங்க படுறது சூரியன் நீங்க சொல்லுவீங்களா? சூரிய ஒளி தான் படுது, சூரியன் வந்து படுறாருன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த சக்கரங்கள் என்பது சூரியன் போல, அந்த சக்கரத்திலிருந்து வெளியாகின்ற அந்த ஒளியானது தெய்வீக சக்தி. அந்த தெய்வீக சக்தின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஆதார சக்கரத்துடைய டியூட்டி வேற, அதுல இருந்து வெளியாகக்கூடிய ஒளியோட டியூட்டி வேற. சோ 2 வேற வேற. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துல நான் சொல்லி கொடுக்குறேன். நல்ல கேள்வி கேட்டீங்க ஐயா. முத கேளுங்க. ஆக்சுவலி எந்த கேள்விகளும் எழுப்ப வேண்டாம், வந்து கேட்டுட்டே வாங்க, இல்லைன்னா எனக்கு கட் ஆயிரும், வர்றது வராம போயிடும். சரியா? நீங்க நோட்ஸ் எழுதி வச்சுட்டு கேட்டுட்டே வாங்க, நான் சொல்றேன். என்னென்ன கேள்வி வருதோ சைட்ல நோட் எழுதிட்டு வருங்க. கொஸ்டினா எழுதிட்டு வாங்க. கொஸ்டின் வருதுன்னா எழுதுங்க, ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம், ஊக்கும் நகையால் புவனேஸ்வரி பால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை, காக்கும் கணநாயக வாரணமே. அப்ப அந்த கணநாதன் வந்து பஞ்சபூதத்துக்கும் ஆதார சக்தி, பஞ்சபூதத்துக்கு அதிபதி, காக்கும் கணநாயக வாரணமே. வாரணமே. அப்ப என்னன்னாக்கா 7 நாளைக்கும் 7 விதமான வர்ணமாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக அலைகளானது குறையும், குறைக்கப்படும், கெடுக்கப்படும். இன்னொரு விஷயம் சொல்றேன், திருடப்படும். இந்த தெய்வீக சக்தி இருக்குல்ல, ஆனா சீன நபர்களை நான் பாப்பேன், ரொம்ப சிக்காப் தெரியுமா? அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு தாமான் இருக்குன்னா அந்த தாமான முச்சில ஒரு டத்தோகையில் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சீன சாமி ஆவிகளுக்காக எழுதி வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த முச்சந்தி தாண்டி போகும்போது அவங்களுடைய தெய்வீக சக்தி திருடப்படாம இருக்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம கத்து கொடுத்தது, ஆனா யாரும் கடைபிடிக்கிறது இல்ல. அதெல்லாம் சாமி பார்த்துக்கோ, சாமி எல்லாம் மனசுல தாங்க இருக்கீங்க. சிவ சிவா ஜெகன் மாதா. அப்ப இந்த தெய்வீக சக்தி வந்து திருடப்படும். திருடப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க ஜெபம் பண்றீங்க, இல்ல தெய்வீக சக்திய தியானம் பண்றீங்களோ, மெடிடேஷன் பண்றீங்களோ, ஏதோ ஒரு வகையில, இல்ல யாரோ மூலமா உங்களுக்கு தொட்டு ஹீலிங் பண்ணி உங்களுக்கு சார்ஜ் பண்ணி விடலாம். இப்ப மந்திர ஜெபம் பண்றது நீங்க கேக்குறீங்க, தெய்வீக சக்தி அதிகமாகும். ஒரு குரு உங்களை தொட்டு தெய்வீக சக்தியை இறக்கி கொடுக்கலாம், தெய்வீக சக்தி அதிகமாகும். நீங்க மந்திர ஜெபம் பண்ணி தெய்வீக சக்தி அதிகம் இருக்கலாம், தெய்வீக சக்தி அதிகமாகும். போக்கஸ் பண்ணிக்கிட்டீங்க, தெய்வீக சக்தி அதிகமா இருக்கும், சார்ஜ் பண்ணலாம். அமைதியா மௌனமா இருந்தீங்கன்னா தெய்வீக சக்தி அதிகமா இருக்கும். அற்புதம். இந்த மாதிரி பலவிதமான வழிகள் இருக்கு தெய்வீக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. அதுல நம்ம பயன்படுத்துறது ஜப மார்க்கம். ஜபத்துக்கு அடுத்தது வந்து தவ மார்க்கத்துக்குள்ள போகணும். அடிப்படை பக்தியிலிருந்து ஜப மார்க்கத்திலிருந்து நீங்க தவ மார்க்கத்துக்கு போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். அப்ப அந்த 9 விதமான தெய்வீக சக்தியை சார்ஜ் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். யூஸ் மட்டும் இல்ல, டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். இங்க 16 பேர் இருக்கீங்க, நம்மளுடைய கர்மா வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சில பேருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். சில பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த தெய்வீக சக்தியை வந்து அவன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இருக்கு. இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னா, என் தெய்வீக சக்தி உங்களுக்கு வந்து சேரணும்னா ஒண்ணும் இல்லை, ரொம்ப ஈஸி. நான் பாடும் போது கேளுங்க, நான் மந்திரம் சொல்லும் போது கேளுங்க, நான் பாட்டு படிக்கும் போது கேளுங்க, நீங்க சார்ஜ் ஆயிட்டு. உங்க மனசு ரொம்ப வேதனையா இருக்கா,
ரொம்ப வேதனையா இருக்கா? நான் பாடுறதை கேளுங்க. உங்க மனசு தெய்வீக சக்தி ரொம்ப குறைஞ்சு போச்சா? நான் சொல்ற மந்திரத்தை கேளுங்க. உங்க மனசு ரொம்ப கலங்கி சஞ்சலத்துல இருக்கா? நான் பேசுறதை கேளுங்க. உங்களுக்கு தெய்வீக சக்தி தான சார்ஜ் ஆகும். ஏன்னா என்னோட சூட்சும நுணுக்கம் வந்து பேசுறது நான் படிக்கிறது பிறர் கேட்டாங்கன்னா, அதுவும் கவனமா சிரத்தையோடு பக்தியோடு கேட்டாங்கன்னா, அவர்கள் என்ன வறுமையா இருந்தாலும் சரி, நான் ஓபன் சேலஞ்சா சொல்றேன், உங்கள் கவனம் செதறாம நான் படிக்கின்ற மந்திரத்தை முழுமையா கேட்டுட்டு போய் பாருங்க, என் தெய்வீக சக்தி அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க டிரான்ஸ்பர் ஆயிரும். அப்ப ஒரு தெய்வீக சக்தியை சார்ஜ் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம், டிரான்ஸ்பர் பண்ணலாம், யூஸ் ஆகும். அப்ப இந்த தெய்வீக சக்திக்கு ஒரு காப்பு ஆனது ப்ரொடெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும். கவசங்கள் மொத்தம் 108 விதமான கவசம் இருக்கு. 108 விதமான கவசம். அதெல்லாம் எல்லா கவசமும் இப்ப சொல்லி கொடுத்தாக்கா அதெல்லாம் தப்பாதான் யூஸ் பண்ணுவாங்க. உண்மையுமே கண்கட்டி கவசம், நாக்கட்டு கவசம் இருக்கு, கண்கட்டு கவசம் இருக்கு, காக்கட்டு கவசம் இருக்கு, வாக்கட்டு கவசம் இருக்கு, ஈக்கட்டு கவசம் இருக்கு, ஊக்கட்டு கவசம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான பிரிச்சு 108 விதமான கவசங்களை செஞ்சிருக்கேன். எனக்கு கிடைச்சது 108 தான். அதுக்கு மேலும் இருக்குன்னு சொல்றாங்க. நான் 108 கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம் போதும். இதுல என்ன இப்ப தேவை அப்படின்னா 3 கவசம் தான் தேவை. உங்களுக்கு நாக்கட்டு கவசம் எல்லாம் கத்துக்கிட்டு இங்க ஒண்ணும் பண்ண முடியல. நாக்கட்டு கவசம் முன்னைக்கு ஒருத்தன் வந்து சண்டை போட வரான் அப்படின்னாக்கா, அவனுடைய நாக்க வந்து அவன் சண்டை வார்த்தை விடாமையே வந்து அவனுக்கு ஒரு நம்மளுடைய பார்டர், நம்மளுடைய நவ தெய்வீக சக்தியோடைய பார்டருக்குள்ள நுழைஞ்சிட்டானே அவன் நாக்கு ஆட்டோமேட்டிக்கா அடங்கிரும். சண்டை போட வந்தவனே சண்டை போடாம போவான். அவனுக்கு பேசவே முடியாது. என்னடா சண்டை போடலான்னு வந்து அங்க போனாக்க பேச முடியல. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா இப்ப அது தேவையில்லை. இங்க தேவையான கவசம் 3 விதமான கவசம் தான். 1வது திசை கவசம், 2வது உடல் கட்டு கவசம், 3வது தடைகட்டு கவசம். திசை கவசம் என்பது ஒரு வீடை கட்டி சுத்தி செவரு எழுப்புற மாதிரி. உடல் கட்டு கவசம் என்பது வீடு கட்டி முன்வாசல் பின்வாசலை லாக் பண்ணி வைக்கிறது. தடைகட்டு கவசம் அப்படின்னாக்கா, செவரு ஏறி ஒரு திருட வந்துட்டான், முன்வாசல் கதவை உடைச்சிட்டான். ஆனா நீங்க அந்த கதவுல ஒரு சென்சர் வச்சிருந்தீங்க. அந்த சென்சர் என்ன செய்யணும், நேரா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் பண்ணிடும். இந்த மாதிரி இந்த வீட்டை போச்சர் உடைக்கிறாங்க, செருப்போ பண்றாங்க அப்படின்னு. அங்கிருந்து என்ன செய்வாங்க, காவல் வருவாங்க. அவன் என்ன நோக்கத்துல மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்கிற நோக்கத்துல வந்து சுயநலமா செவரேறி குதிச்சு முன்வாசலை உடைச்சி அவன் நோக்கத்தை சுயநலமா நிறைவேற்றிக்கிட்டு இருக்கும் போது அதை பாதுகாக்கக்கூடிய காவல்காரர்கள், காவல் அதிகாரிகள் நேரா வந்து அவன் எண்ணத்துக்கு எதிரா இருப்பாங்க. இதுதான் வந்து அவனுடைய எண்ணத்தை தடை செய்வாங்க. இதுதான் வந்து தடை கட்டு கவசம். தடை கட்டு கவசம் அது நான் இங்க உதாரணத்துக்கு போலீஸ்காரங்களை சொன்னேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா, திசை கவசம் போட்டிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு மன வலிமையா அதை உடைச்சிட்டு வருவாங்க. தடை கட்டு கவசம் உடல் கட்டு கவசம் போட்டிருப்பீங்க, சில நேரம் நல்லா இல்லைன்னா அதையும் உடைப்பாங்க. ஆனா தடை கட்டு கவசம் என்பது உடல் கட்டு திசை கவசம் கூட உடையலாம் வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப 90% வாய்ப்பு கிடையாது. ஆனா உடல் கட்டு கவசத்தையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கு. பரவாயில்ல, உடைக்கணும். ஆனா தடை கட்டு கவசத்துக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் இருக்க, அந்த தடைக்கட்டு கவசம் ஆணவத்தாலையும் சுயநலத்தாலையும் என்னை நோக்கி வருகின்ற மனிதனோ, ராசி பேய் பிசாசினியோ, யக்ஷினியோ, மோகினியோ, பிரம்ம ராட்சசர்களோ இல்ல துர் ஆவிகளோ எந்த செய்வின பதிவுகளாக இருந்தாலும் ஓம் நம சிவாய ஸ்ரீ ராஜ முனீஸ்வரா உன் திருசுலத்தால் அவர்களை குத்தி கிழித்து பூமியில் ஓங்கி அடித்து அவர்களை தரதரன்னு இழுத்து அவர்களை தெற்கு புறமாக தூக்கி வீச வேண்டும்.
இது இன்னும் வார்த்தை மாதிரி நினைக்காதீங்க, அவ்வளவு சக்தி. சத்தியமாக சொல்றோம், அவ்வளவு சக்தி. உங்களுடைய ஒரு மனுஷன் சுயநல ஆணவத்தினால உங்களுடைய திசை கவசத்தை உடைத்து வரான். தடை கட்டு உடல் கட்டு கவசத்தையே உடைச்சிட்டான். அங்க கூட மன்னிப்பு இருக்குது. திசை கவசத்தை உடைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க, அங்க மன்னிப்பு உண்டு. அங்கே திருந்திடணும். திருந்தல அப்படின்னாக்கா அதை தாண்டி உங்க உடல் கட்டு கவசத்தை உடைக்கிறான், அங்கேயும் கூட மன்னிப்பு உண்டு. அங்கேயாச்சும் திருந்திடணும். ஆனா உடல் கட்டு கவசத்திலையும் திருந்தாலன்னா வச்சுக்கோங்களேன், முதல் உடல் கட்டு கவசம் அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. அது 8 செவறுகளை உடைக்கணும், 8 கட்டுகளே உடைக்கணும். ஒரு கட்டா இருக்கும். அது 8 கட்டத்தையும் கட்டுகளை ஒண்ணு உடைக்கிறதுக்கு அவனுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ள நம்ம அலர்ட் ஆயிரணும். நம்ம சாமி சொல்லிரும், இந்த மாதிரி நம்ம சாமி கிட்ட நம்ம உறவு வச்சிருக்கணும், நல்ல உறவு. சாமி பேசணும் நம்ம கிட்ட. நம்ம தான் சாமி கிட்ட பேசுறதே கிடையாது. சாமி இதை கல்லாச்சு. பேசணும், பேசி பழகுங்க. அது சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. அந்த சாமி சொல்லும், இந்த மாதிரி உன் கட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும். அப்படி ஒரு கால் அவனுடைய மன வலிமை பெரிதாக இருந்து, அவன் சுயநலம் ரொம்ப பெரிதாக இருந்து, அவன் ஆணவம் ரொம்ப பெரிதாக இருந்து, உங்களுடைய உடல் கட்டையும் உங்களுடைய திசை கட்டையும் உடைத்து ஒருத்தன் திசை கட்டை உடைச்சு உடல் கட்டை உடைச்சு உள்ள வரான் அப்படின்னாக்கா, உங்களுடைய தலைக்கட்டு தெய்வம் இருக்கு பாத்தீங்களா, கவசம், மன்னிப்பே கிடையாது. சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு இந்த 3 கட்டு கவசம் மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்னத்துக்கு பிறந்தீங்களோ அதை மட்டும் பக்தியை கொண்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கர்மத்தை, ஏன் நமக்கே ஊர்பட்ட கர்மம் இருக்கு துன்பப்படுறதுக்கு. நீ உன் ஆணவத்தையும் சுயநலத்தையும் எதுக்கு எங்கிட்ட கொண்டு திணிக்கிற? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு கேக்குறேன். இந்த தடைக்கட்டு கவசத்தை மட்டும் நல்ல ஸ்ட்ராங்கா ஆக்கி வச்சிட்டீங்கன்னாக்கா, திசை கவசம் உடைத்து தடைக்கட்டை உடல் கட்டை கவசம் உடைத்து அடுத்த கணமே அந்த தடைக்கட்டு கவசத்துடைய தேவதை, அந்த தெய்வம், அந்த விநாயகனோ, அது எந்த தெய்வம், ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு தெய்வமும் மாறும். 3 கவசத்துக்கும் 3 விதமா. சில பேருக்கு நிறைய தெய்வம் அமையும், சில பேருக்கு ஒரு தெய்வம் மட்டும் அமையும். அது டிபெண்ட்ஸ். அவங்களுடைய பிறப்பு கர்மத்தை பொறுத்துதான் அந்த தெய்வங்கள் அமையும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடான தேவதைகள் தெய்வங்கள் கவசத்துக்கு நிப்பாங்க. எக்ஸாம்பிள், ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம், மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம், கடக ராசியில ஆயுள் நட்சத்திரம், சிம்ம ராசியில மக நட்சத்திரம், விருச்சிக ராசியில அனுஷ நட்சத்திரம், தனுசு ராசியில மூல நட்சத்திரம். நீங்களும் தயவு செய்து இங்க 15 பேர்ல எத்தனை பேருக்கு எல்லாம் டேப் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க. நான் சொன்ன ராசி பேரு சொல்லாதீங்க, எஸ்ன்னு மட்டும் போடுங்க. நான் என்ன நட்சத்திரம் ராசி எல்லாம் போடாதீங்க. நான் சொன்ன ராசியில உள்ளவங்க, நட்சத்திரத்துல உள்ளவங்க இருந்தீங்கன்னாக்கா எஸ்ன்னு மட்டும் போடுங்க. ஓகே, யாரும் இல்ல போல இருக்கு. சந்தோஷம், நல்லா இருப்பீங்க. இந்த இதுல பிறந்தவங்க, நான் சொன்ன இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் அன்லிமிட்டடான தேவதைகள்ல பத்திரமா நிப்பாங்க. நீங்க இந்த கவசத்தை பண்ணாம இருந்தீங்கன்னா அதோட சைட் எஃபெக்ட் என்னன்னாக்கா, நான் சொன்ன இந்த நட்சத்திரம் ராசியில் உள்ளவங்களுக்கு நீங்க கவசத்தை படிச்சு இருக்கணும். இல்ல அப்படின்னு யோசிச்சு 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 கண்டதையும் போட்டு குழப்பி 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 சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பிகாஸ் அவங்க எங்க போனாலும் அங்க இருக்கிற தேவதை அவங்க மைண்ட்ல கம்ஃபர்ட் ஆயிடும். அவங்க கவசம் பண்ணி இருந்தாங்கன்னாக்கா ரிக்வெஸ்ட் பண்ணும், நான் கூட உனக்கு துணையாக வரலாமா அப்படின்ட்டு. நீங்க கவசம் இல்லாம வீட்டை பூட்டல, முன் வாசல பூட்டல, கேட்டை பூட்டல, திறந்து கிடக்குது, பெரிய மாளிகை அப்படி ஜொலிக்குது, மின் வாசலே பூட்டல, மேல இருக்கிற ரூமையும் பூட்டல அப்படின்னாக்கா, என்னடா இது திறந்து கிடக்குது, யாரையும் காணா, திருடம் போடதான் செய்வோம். அப்ப எந்த கவசத்துக்கு, திசை கவசம், உடல் கட்டு கவசம், தலை கட்டு கவசம், இது 3க்கும் பேசிக்கா
ஒரு தெய்வத்தை வைக்கலாம்னாக்கா அது விநாயகன். அந்த விநாயகனுடைய கவசத்தை உடைப்பது அந்த விநாயகனால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்ப அந்த விநாயகனை ஐங்கர இந்த லலிதா நவரத்ன மாலையை பேஸ் பண்ணி இந்த கவசத்தை செய்யணும். சரி நண்பர்கள், உங்களுக்கு இன்று இந்த கவசத்துடைய முக்கியத்துவம் என்ன, இந்த கவசமானது என்ன தேவை அப்படின்றத ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இந்த கவசம் இல்லை அப்படின்னா இங்க வாழ முடியாது. இந்த கவசம் மத்தவங்களை அட்டாக் பண்றதுக்காக இல்ல, நீங்க உங்க வாழ்க்கைய சுதந்திரமா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, செல்வ சௌபாகியத்தோடு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்காக. நீங்க இந்த கவசத்தை பண்ணும் போது மட்டும்தான் மத்தவங்களுடைய சுயநலம், ஆணவலம், விகாரமானது, அந்த எண்ணமானது உங்களை தடுக்காது. இவந்தோ நீங்க தட்சணை கொடுத்து நீங்க இந்த வகுப்புக்கு வந்தாலும், கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த மாத்திரத்திலேயே நிறைய பேருக்கு கவசம் இல்லை. நான் எத்தனையோ பேர் பார்ப்பேன், கோயிலுக்குள்ள இருக்கும் போது அந்த கோயிலோட வளாகத்தை 8 திக்களையும் 8 தெய்வங்கள் நின்று பாதுகாக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே நிற்கும் கோயிலுக்கு வெளியே அத்தனை தேவையில்லாத பதிவுகள், அத்தனை பதிவுகள். என்னமோ சிலுப்பரை கழட்டி வச்சுட்டு போறோம், உள்ள போயிட்டு சாமி எல்லாம் கொண்டு சார்ஜ் பண்ணிட்டு ஃபுல் சார்ஜா வருவோம், வெளியே போயிட்டு சிலுப்பரை போடுற மாதிரி வெளியே போனானே உங்களுடைய தெய்வீக சக்தி எல்லாத்தையும் திருடப்படும். பிகாஸ் டோன்ட் ஹேவ் கவசம். ஒவ்வொரு முச்சந்தி தாண்டும் போதும் உங்க கவசம் உடையும், சாரி உங்க தெய்வீக சக்தி திருடப்படும். மன்னிச்சிருங்க, கவசம் இல்ல. கோயிலுக்கு போயிட்டு நீங்க வெளியே வர்ற போது வெளியே வந்தானியே உங்களுடைய கனெக்ஷன் மைண்ட்ல கனெக்டடா இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகள், தேவதைகளோ துர்தேவதைகளோ ஆவிகள் ஏதோ ஒண்ணு, அது என்ன செய்யணும், உங்களுடைய தெய்வீக சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க தெய்வீக சக்தியை தின்னும் போது உங்க தெய்வீக சக்தியை வச்சு நீங்க எப்படி ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, செல்வ சௌபாக்கியத்தோடு பொருளாதாரத்தை சம்பாதிப்பீங்க. உங்க வாழ்க்கை எங்க வாழ்றது முடியாத, அதுதான் தின்னுகிட்டே இருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப என்ன செய்யணும்னாக்கா இந்த கவசத்தை பண்ணிக்கணும். எங்க போனாக்கா உங்களுடைய தெய்வீக சக்தி திருடணும்னு சொல்றேன். கவசம் இல்லாம கோயிலுக்குள்ள போயிட்டு நீங்க இது நாளைக்கு இந்த கவசம் எப்படி பண்ணணும்ன்ற விஷயத்த நாளைக்கு நான் சொல்றேன். சரியா? இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த கவசம் எதுக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பர்கள், இதோட நான் முடிக்க போறேன். மணி 11 ஆச்சு. ஒரு ஐயா இந்த சாப்பாடு அங்க ஐயா இருக்காரு, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. சோ எனவே எல்லாருக்கும் என் மனமார்ந்த பிரார்த்தனைகள். எல்லாருக்கும் இன்று இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை படிச்சு நான் பூர்த்தி பண்றேன். அன்பர்கள், ஏதேனும் கேள்வி இருந்தாக்கா இது படிச்சு முடிச்சானு கேளுங்க, நான் சொல்றேன். இன்றைக்கு இந்த கவசத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த கவசம் இல்லாம நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியாது, இந்த கவசம் இல்லாம மகிழ்ச்சியா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, செல்வ சௌபாக்கியமா இருக்க முடியாது, சுதந்திரமா வாழும் உங்க வாழ்க்கை சுதந்திரமா இங்க எவனும் வாழ விட மாட்டாங்க. உங்களை ஸ்பெஷலா உங்க கையை வச்சு ஹார்ம் பண்ண வேண்டாம். அவங்களுடைய எண்ணமே போதும் நம்மளை நாசப்படுத்துறதுக்கு. இனிமேல் அது நடக்காது. ஏன்னா உண்மையான பக்தியானது அந்த அகத்தியர் மகாமுனியினுடைய உபதேசத்திலிருந்து வந்தது. இது எல்லாமே நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க.